ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே டெட்பூல் அண்ட் உல்வரின் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பர்டிகுலர் ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உல்வரின் வேரியன்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த உல்வரின் வேரியன்ஸ்லாம் இந்த படத்துக்காக வந்து வைக்கணும்னு உருவாக்கின கேரக்டர்ஸா இல்லை ஆல்ரெடி மார்வல் காமிக்ஸில் இருந்த கேரக்டர்ஸை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணி அந்த வேரியன்ஸை காமிச்சிருக்காங்களா? ஸோ இந்த வேரியன்ஸ்லாம் யார், அவங்களோட பேர் என்ன, அவங்களோட ஆர்ஜின் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துலாம். கம்மி தான், ஒரு 6லேருந்து 7 உல்வரின் வேரியன்ஸை தான் காமிச்சாங்க. அவங்களாம் யார் என்னன்றதை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதனால் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம ஸ்பாயில்லாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன ஷார்ட் தான், அது ஒரு நிமிஷம் வந்திருக்கும். அதை தாண்டி அது கதையை ரிவீல் பண்ணுற அளவுக்குலாம் அதில் ஒன்றும் இல்லை. இந்த வேரியன்ஸை காமிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்சுவல் ஆர்ஜின் என்ன, அது வேரியன்ட்டோட பேர் என்ன அப்படின்றத ஓவராலாக நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துடலாம். அதே மாதிரி டெட்பூலோட வேரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதை பற்றின தனி வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. பாப்பா எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு. ஃபஸ்ட்டு நம்ம உல்வரினோட வேரியன்ஸ்லாம் யார் என்னன்றதை பார்த்துலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் காமிச்சா உல்வரின் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காமிக் அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தை ஃபன்னாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். மார்வல் காமிக்ஸில் உல்வரினோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, குட்டா தான் அவர். பட் ரியல் லைஃப்பில் ஹியூ ஜாக்மேன் மாதிரியான ஒரு ஹைட்டஸ்ட் ஆக்டர் வச்சு அதில் எடுத்திருப்பாங்க. பட் எல்லாருக்கும் அது பிடிச்சிருச்சு, அதெல்லாம் யாரும் ஒன்றும் கண்டுக்கல. பட் இது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அதை கலாச்சி விட்டுருப்பாங்க. ஹியூ ஜாக்மேன் வெர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா குட்டையாக இருக்கிற மாதிரி, அதாவது காமிக் அக்யூரேட்டாக அந்த உல்வரின் இருக்கிற மாதிரி காமிச்சு அதை கலாச்சி விட்டுருப்பாங்க. மற்றபடி இதில் பவர் சிவர்ஸ் எதுவுமே வந்து மாறி இருக்காது. ஜஸ்ட் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு வேரியண்ட்டாக காமிச்சு நமக்கு வந்து ஒரு ஃபன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்து நமக்கு ரெண்டாவதாக காமிச்ச உல்வரின் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்கும் அவரோட ட்ரெஸ். அதில் வந்து புலியோட வரிகள் மாதிரி ரெட் கலரில் அங்கங்கே ஒரு ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும். அவரோட ஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்த்துருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு கை இருக்காது. ஸோ அந்த ஒரு கைக்கு பதிலாக அடமேட்டியம் ஒரு விஷயத்தை வந்து கவர் பண்ணியிருப்பாரு. அந்த கை இல்லாத இடத்துல ஒரே ஒரு கை தான் இருக்கும். அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வரும். ஸோ இவர் ஒரு மாதிரி ரகடான உல்வரின் வெர்ஷன் சொல்லலாம். இந்த ஒரு வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் 295 வெர்ஷனை சேர்ந்தவர். இந்த ஒரு உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் அப்பாகலிப்ஸ்னு சொல்லக்கூடிய காமிக் வேரியன்ட் வேற. இந்த ஒரு உலகமே மொத்தமா ஹியூமனிட்டி இழந்து போயிட்டு இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரகடா ரூகான ஒரு உல்வரின் வேரியண்டா காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம டெட்பூலை போட்டு புரட்டி எடுத்திருப்பாரு அவரு. அதுக்கு அடுத்ததாக காமிச்ச வேரியண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர் கோட் சூட்லாம் போட்டு நம்ம நிக் ஃபியூரி மாதிரி வந்து ஒரு கட்டில் வந்து பேட்ச் மாட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஒரு உல்வரின் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் எல்லா உல்வரின் வேரியன்ட்ஸ் மாதிரி தான். பவர், ஆர்ஜின் இது எல்லாமே சிமிலர் தான். பட் இவரோட கதை வந்து என்னவா மாறி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்டை வந்து ஒரு உருவாக்கிக்கிட்டு அதில் வந்து ஒரு கிங் பின் மாதிரி, ஸோ அதை வந்து வச்சுக்கிட்டு இவர் வந்து டார்க்கான ஒரு அலைன்ஸை கிரியேட் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அதில் இவரோட சீக்ரெட் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச். லோகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அது மாதிரி இந்த மேட்ரிபூர்ல இவருக்கு ஒரு சீக்ரெட் பேர் இருக்கு, அதுதான் இந்த பேட்ச். இவர் இப்படி அந்த மேட்ரிபூர்ல என்ன பண்ணாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தினாரு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த பேட்ச் காமிக்ஸ் வந்து போகும். அந்த ஒரு காமிக் வேரியண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எடுக்க அடுத்ததாக ஒரு உல்வரின் வேரியண்ட்டை காமிச்சிருப்பாங்க. ரத்த வெள்ளம் மிதந்த நிறையா மண்டை ஓடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் வந்து உழுவார். அங்கே எக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரினை வந்து க்ரூசிஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவர் வந்து சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. அவர் வந்து சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அவர் தொங்கிட்டு இருப்பார். இதை நம்ம டெட்பூல் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன உலகண்டாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே மறந்து போயிருப்பீங்க. ஆக்சுவலாக இது மாதிரி காமிக்ஸில் நடந்திருக்கு. அன்கேனி எக்ஸ்மேன் இஷ்யூ 251 இந்த ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். ரீவர்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரின் இந்த மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. காமிக்ஸ்லேயே ஒரு ஐகானிக் ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து காமிச்ச உல்வரின் வேரியன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் மேன் லோகன். வயசான மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்ட் மேன் லோகன் அந்த ஒரு காமிக்ஸ் அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் கேப்லாம் போட்டுட்டு ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருப்பார் அந்த ஒரு காமிக்ஸ்லையும். சேம் காமிக்ஸ் அந்த ஒரு அக்யூரேட்டான ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு உலகத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சூப்பர் ஹீரோஸும் மேஜரான முக்கியமான சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே இறந்துருவாங்க. மொத்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டார்க்னஸ்குள்ளே போயிடும். இதில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்ப குட்டியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்போ ஹல்கோட பசங்க இவங்க எல்லாரையும் வந்து இவங்களோட குடும்பத்தெல்லாம் கொன்று வம்புழுத்து இவரை மறுபடியும் வந்து மிருகமாக மாற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அதை ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க்கஸ்ட் வேர்ல்டில் இந்த ஓல்ட் மேன் லோகனோட ஃபைனல் ஹண்ட் அதை பேஸ் பண்ணி போகும். அது வந்து சம காமிக்ஸ். அந்த ஒரு வேர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்தது. தனிப்பட்ட அந்த காமிக்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. அதை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். எனக்கு இதை பார்த்தோன்னே உண்மையிலே செம கூஸ்பம் ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் காமிச்ச உல்வரின் வேரியன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு வெர்ஷன்னே சொல்லலாம். நம்ம ஹென்ரி கேவில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஹென்ரி கேவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உல்வரின் கேரக்டர் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் என்ன வேரியன்ட் அப்படின்றதே வந்து நமக்கு தெரியல. படத்துக்காக இந்த ஒரு கேமியோவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இது என்ன மாதிரியான வேரியன்ட் அப்படின்றத வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அவரோட சூட் எதை வச்சையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் அவர் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு. அது எல்லாமே எல்லா லோகன்ஸும் யூஸ்வலாக போட்டிருக்கிறது. அவர்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு தனிப்பட்ட அடையாளமும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்றனால ஆஸ் யூஷுவல் ஒரு உல்வரின் வேரியன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கபடிதான். பிகாஸ் ஒரு யூனிக்கான எந்த ஒரு விஷயமும் அவர்கிட்ட நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியல. மேபி அஃபிஷியல் சைட்ல இருந்து சொல்லும் போது நம்ம அது என்னன்றது தெரிஞ்சுக்கோம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர சர்ப்ரைஸாகவும் இருந்தது இந்த ஒரு உல்வரின் வேரியண்ட்டை பார்க்கும்போது. அதுக்கடுத்து காமிச்ச உல்வரின் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஜான் பிரையன் உருவாக்குன அந்த ஒரு ஃபஸ்ட்டு காமிக் அக்யூரேட் ஒரு உல்வரின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் காமிக் அக்யூரேட்டான உல்வரினோட சூட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ப்ரௌன் தான். அந்த சேம் உல்வரின் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோ அண்ட் ப்ரௌன் கலரில் சூட் போட்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 80s நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா ஹல்க் vs உல்வரின்ஸ். இந்த ஒரு பேட்டிலுமே அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்க மாதிரி அதில் நம்ம டெட்பூல் வந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அது வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு மொமெண்ட், ஐகானிக்கான ஒரு சீக்வன்ஸ். அதில் நம்ம டெட்பூல் உள்ள வந்து நான் தானா மார்வல் ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலே தாறுமாறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.